பல் சுவைக்களம் 152வது நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்புரையை ஆற்ற நம்முடன் இணைகிறார் சிறப்பு விருந்தினர் வள்ளி ஆசிரியை அவர்கள். ஆசிரியை அவர்களை எனக்கு எவ்விதம் அறிமுகம் என்றால், அவர் வகுப்பெடுத்து வரும் அரசு பள்ளிக்கு நான் எனது தோழியை சந்திக்க செல்லும் பொழுது சில அன்பின் சங்கமம் நூல்களை அன்பளிப்பாக அளித்தேன். அவரது தலைமை ஆசிரியரிடம் தந்துவிட்டு நாங்கள் கடந்து வருகையில், எனது மாணவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் தெரியுமா? எனது மாணவர்களின் திறன்களை நீங்கள் கண்டு களிக்க வேண்டும், அவசியம் வகுப்பறைக்குள் வாருங்கள் என்று அழைத்து சென்று ஒவ்வொரு மாணவனையும் பேச வைத்து, அவர்கள் பேசும் பொழுது தாய்மையிலும் பெரிது உவந்து அவ்வளவு மலர்ச்சி அந்த முகத்துல அப்பப்பா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. நீ அது சொல்லு, தம்பி இது சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு மாணவனையும் சொல்ல வைத்து அவர்கள் சொல்லும் பொழுது பெருமையில் பூரித்து நின்றார். அக்கணமே அவர் எனது மனதிலும் மிகவும் உயர்ந்து நின்றார். ஆசிரியை அவர்களுடன் பேசும் பொழுது நேர்மறை சிந்தனை நமக்குள் மகிழ்ச்சியாக ஊற்றெடுக்கும். அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை மிக்கவர், அனைத்து வகையில் முயன்றவரான ஆசிரியை வள்ளி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம். முதலில் ஐயா அவர்களை நேரில் சந்தித்தவுடன் பிறந்த நாள் வாழ்த்தை கூறலாம் என்று பொறுத்திருந்தேன். ஐயா அவர்கள் தமிழின் பொக்கிஷம், தமிழ் சார்ந்த கருத்துக்களை தருவதில் களஞ்சியம், தமிழ் சொற்களை இனிய பழச்சாராய் தரும் ஐயாவின் திறம் அனைவருக்கும் ஆசானாய் திகழும் ஐயாவின் மிக சிறந்த பண்பு. ஆகவே ஐயாவிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று நேரடியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துவதற்கு வயதில்லை. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை என்று பாரதிதாசன் கூறினாலும் பிள்ளைகளை அனுப்புவதோடு பெற்றோருடைய கடமை முடிந்து விடுகிறது. அவருடைய தனித்திறமைகளை கண்டறிவதில் ஆசிரியருடைய பங்கு அதிகமானது. அதில் முடிந்தவரை நம்மால் முடிந்தவரை குழந்தைகளை அவர்களுடைய திறமைகளை கண்டு அறிந்து அவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆவலால் ஐயா அம்மாவை சந்தித்தவுடன் அதை நான் நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் எளிதாக இருந்தது. அம்மாவுடைய தமிழாழி தொலைக்காட்சி மூலம் மிக சிறப்பாகவே என்னுடைய மாணவர்கள் ஒவ்வொருவரும் அழகாக அவருடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதற்கு சிறந்த மேடை போட்டு தந்த அம்மாவிற்கு முதலில் நான் என்னுடைய நன்றியை, மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாணவர்கள் மேலும் மேலும் அதிகமாக அவருடைய திறமையை பெறுவதற்கும் அவர்கள் வளர்த்து கொள்வதற்கும் இந்த மேடை எனக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. தற்பொழுது அம்மா அவர்கள் இன்று இந்த பள்ளி முழு மாணவர்கள் அனைவருமே இன்று பங்கேற்கிறார்கள் என்று கூறியதால் என்னுடைய மாணவர்களை இன்று அழைத்து வரவில்லை. மேலும் ஒரு முக்கியமான, அதாவது சந்தோஷமான ஒரு செய்தி, 100 ஆண்டுகள் முடிவடைந்த பள்ளிகளில் எங்களுடைய பள்ளியும் ஒன்று. ஆவடி நகராட்சி கோவில் பதாகை 100 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் உள்ள 5 பள்ளிகளில் எங்களுடைய பள்ளியும் ஒரு பள்ளி. அது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தற்போது அதற்காக தான் அந்த கொண்டாட்ட ஆண்டு விழாவோடு சேர்த்து இந்த விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்தும் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம் அம்மா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி அம்மா. 100 ஆண்டு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விடயம். 1, 2, 100 சொல்லுவதற்கே அவ்வளவு காலம் ஆகும். அந்த 100 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு சிறப்பு மிகு பள்ளியின் ஆசிரியை இன்று சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆவடி நகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 100 ஆண்டு கொண்டாட்டம் மிகவும் சிறப்புற நடைபெற எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மாணவி கோ தீபாஸ்ரீ அவர்கள். வாருங்கள் அம்மா.
என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தூண்டுகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்போ பெண்கள் மேம்பாடு. பெண்கள் சமத்துவத்திற்கான போராட்டமானது எந்த ஒரு பெண்ணியவாதிக்கோ அல்ல, எந்த ஒரு அமைப்பிற்கோ சொந்தமானது அல்ல. அது மனித உரிமைகளை பற்றி அக்கறை கொண்ட முயற்சி ஆகும். ஒரு ஆணுக்கான கல்வியானது அவருக்கு மட்டுமே பயன்படக்கூடியது. ஆனால் ஒரு பெண்ணின் கல்வியானது அந்த தலைமுறைக்கே பயன்படக்கூடியது. பெண் பலவீனமான பாலினம் என்று கூறுவது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கான நியமித்த அநீதியாகும் என்று மகாத்மா காந்தி அடிகள் கூறியுள்ளார். சமூகவியலில் பாலினத்திற்கு இடையிலான வேறுபாடுகளை நாம் காண்பிருப்போம். பாலியல் என்பது உயிரின் கூற்றுகள் பற்றி ஆண் மற்றும் பெண் என வகைப்படுத்துவதாகும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் பேசும் பொழுதே பெரும்பாலும் பாலியல் பற்றி கருத்துக்களை பேசப்படுகின்றனர். ஆனால் பாலியலை விட உயிரியல் பண்பிலான வேறுபாடுகள் என்பதை புரிதல் மிகவும் அவசியமாகும். உலகெங்கில் கல்வியறி பெற்ற இளைஞர்கள் கிட்டத்தட்ட 63% பேர் பெண்கள் ஆவர். ஆழ்கடத்தலில் அதிகமாக பாதிக்கப்படுவது கல்வியறிவற்ற பெண்கள் மற்றும் ஏழை குடும்பத்தின் பெண்கள். பலாத்காரம், வன்கொடுமை, பாலியல் தொல்லை போன்றவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரே வழி பெண் கல்வி மட்டுமே. எனவே ஒவ்வொரு பெண்ணும் பெண் கல்வி கற்க வேண்டும். அப்பொழுதுதான் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை போன்ற தீய செயல்கள் அடையும். சாவித்ரி பாப்புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். நமக்கு பெண் கல்வியை பற்றி பேசும் பொழுதெல்லாம் நினைவுக்கு வருபவர் ஜோதிராவ் புலே மற்றும் சாவித்ரி பாப்புலே. இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848ஆம் ஆண்டு தொடங்கி நடத்தனர். இறைவனின் அழகிய படைப்பு பெண், இறைவனின் அரிய படைப்பு பெண், இவ்வுலகம் இயங்க தேவையான பெண், இவ்வுலகின் முதன்மை படைப்பு பெண். பெண்மையை போற்றுவோம், பெண்மையை பாதுகாப்போம் என்றே பாரதியார் கூறியுள்ளார். எனவே ஒவ்வொரு பெண்ணும் சுய சிந்தனையுடன் சுய முயற்சியுடன் முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்திய பாரத நாடு முன்னேற்றம் அடையும். எனவே பெண்கள் முன்னேற்றம் அடைந்தால் நாடு முன்னேற்றம் அடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலகில் வசிக்கும் சான்றோர்களே, ஆன்றோர்களே, என்னை போன்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கள்ளச்சாராயம் மற்றும் மதுபோதையினால் ஏற்படும் தீமைகள். இளையவரத்தை எட்டும் சிறுவன்காயும் வித்திவாசம் மதுவோடு மடிந்து போனது. மது ஒரு உணவுப் பொருள் அல்ல, ஒரு போதைப் பொருள். பல நாள் கடுமையால் தயாரிக்கப்படுகின்றனர். இதை நாம் அறிவோம். கேஸ் என்னும் ஒரு சிறிய பொருளில் விலங்கு முதல் மனிதர்கள் வரை பாதிக்கப்படுகின்றனர். சாலை விபத்து, கொலைகளை எல்லாம் நடப்பது ஏறால் அந்த சிறிய மதுவினால் தான். அன்பை கெடுக்கும் மது, அன்பை கெடுக்கும் போதை, மனிதரின் குரலை கெடுக்கும் போதை, குடும்பத்தை தவிர்க்கும் போதை, உயர்வை தடுக்கும் போதை, மனிதர்களின் மரியாதையை தடுக்கும் போதை, பண்பை தடுக்கும் போதை, மரணத்தை உடனடியாக முடிக்கும் போதை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு ஒரு அழுத்தமான தலைப்பு! கள்ளச்சாராயம், மது ஒழிப்பு இன்றைய நாட்டுக்கு சாதாரண குடிமக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு தலைப்பு. பொதுவா ஒருத்தருக்கு கூலி வேலை செய்யறவங்க கூட பணத்தை வாங்கணும்னே முதல்ல போறது இப்போதைக்கு இந்த மது கடைக்கும் கலாச்சாரம் விற்கிற இடங்களுக்கு தான். மதுவை எவ்வளவுதான் ஒழித்தாலும் அது தொடர்ந்து அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள், உடல்நல குறைபாடுகள், குடும்பத்துல உண்டாகிற தீமைகள், இதையெல்லாம் எப்படி நம்ம தடுக்க போறோம்? ஒரு பக்கம் அரசே பல இடங்கள்ல கடைகளை திறந்து வச்சிருக்கு, இன்னொரு பக்கம் மது ஒழிப்புக்கான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குள் ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பை வெறுக்க வைக்குது இந்த போதை, பண்பை தடுக்குது, குடும்பத்தை ஒழிக்குது. அதனால ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை தகவமைத்துக் கொண்டு மது அருந்தாமல், கள்ளச்சாராயம் அருந்தாமல் ஒழுங்காக வாழ்ந்தால் ஒவ்வொரு குடும்பமும் சிறக்கும் என்று மிகவும் அழகாக எடுத்து பேசினார். வாழ்க வளத்துடன் கண்ணா. மிக்க நன்றி. அம்மா இடையூறுக்கு மன்னிக்கும். தாமோதரன் இணைப்பில் இருக்காங்க. இப்ப தாமோதரன் ஐயா தம்பி அழைக்கலாம். அடுத்ததாக நம்முடன் இணைபவர் தாமோதரன். நான் இவரவே சிறப்பு விருந்தினரா இரண்டாம் சிறப்பு விருந்தினரா அழைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் ஆச்சு இவ்வளவு ஒரு மாணவனை இரண்டாம் சிறப்பு விருந்தினரா அழைக்கிறாங்க, வள்ளி ஆசிரியருக்கு அடுத்தபடியா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவரு தாமோதரன் எங்க போய் கால் வச்சாலும் சரி, அந்த இடத்துல இருக்கிற பரிசு அவருக்கு கிடைக்கும். ஒரு பரிசு பெறுதலுக்காக மட்டுமா ஒரு மாணவனை நம்ம உயர்த்தி பாக்குறோமா அப்படின்னா அப்படி இல்லை. அவரோட தெளிந்த சிந்தனை, கூர்நோக்கு, எங்க எதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பகுத்தாயும் முறை,
இதெல்லாம் நானும் ஆசிரியர் வெற்றிவேலன் அவர்கள் சொல்லும்போது கேட்டு கேட்டு ரொம்ப பிரமிப்பின் உச்சிக்கு போனேன். அப்ப இப்ப வளரும் இளம் தலைமுறையினருக்கு அவரது கருத்துக்களை அவர் சொல்லணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சேன். சரிங்கம்மா அப்படின்னு சொன்னாரு. சிறப்பு உர மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக உயர்ந்து வரும் மாணவர் தாமோதரன் அவர்கள் வளரும் குழந்தைகளுக்கு தனது கருத்தை அளிக்க இங்கு இணைகிறார். வாருங்கள் தம்பி. வணக்கம் அம்மா. அவளும் நானும் இது ஒரு காதல் காவியம். 12 ஆண்டு காலம் ஆங்கில வழியில் தஞ்சமடைஞ்சேன். நான் கற்று தெரிந்த முதல் பாடமோ கணித பாடமோ ஆங்கில பாடமோ அல்ல, காதல் பாடம். என் நாடி நரம்புகளில் ஓடும் குருதியில் வெள்ளை சிகப்பென்ற எந்த ஒரு வேற்றுமை அணுக்களும் இன்றி அவளை அணுகணுமாய் உணர்ந்த காலம். காரணம், என் தாய்மொழி தமிழை நான் உணர்ந்த காலம். தமிழ் உயர்ந்தால் தமிழன் உயர்வான், தமிழ் தாழ்ந்தால் தமிழன் தாழ்வான். உன் தாயை படித்தவனை உன் தாய் தடுத்தாலும் விட்டுவிடு, அதுவே உன் தாய் நாட்டையும் தாயையும் படித்தவனை யார் தடுத்தாலும் விட்டுவிடாது என்ற பாரதிதாசனின் பொன்னான வரி தொட்டு என் அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் கனடா தமிழாளி காட்சி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஒரு தாய் பிள்ளையை வழிநடத்துவது போல எங்களை வழிநடத்தும் அம்மா அவர்களுக்கு என் முதல் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மானுடமும் போற்றும் மகாத்மா தேச தந்தை காந்தி அவர்களை பற்றி. தடிபிடித்து நடந்த தாத்தா தடியடைகளை பறந்து அகிம்சை வழியில போராடி சுதந்திரத்தை வாங்கி தந்தாரு. இன்றும் சாலை ஓரங்களில் வீதி ஓரங்களில் ஓர் கற்சிலையாய் நின்று அகிம்சையை போதிக்கிறார்னா மானுடத்துல இருக்கிற நானும் ஒரு மாணவனாய் அவரை புகழ்வது சரியே என்றுதான் எனது கருத்து. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. 1950 குடியுரிமை கிடைச்சிச்சு. ஆனால் 1948 காந்தி அவர்கள் இறந்தாரு. 47 50 குடியுரிமையும் சுதந்திரமும் கிடைச்சது அனைவருக்கும் தெரியும். ஆனால் மறுக்கப்பட்ட நீதியை மறுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கிடைத்த அவர் காந்தியை நாம் மறக்க கூடாது என்பதற்காக காந்தி என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நான் என் தந்தையை பற்றி போற்றினால் புகழினால் அவர் எனக்கு நல்லது செஞ்சிருக்கார். ஆனால் உலகில் உள்ள இந்தியாவில் உள்ள அத்தனை பேரும் காந்தியை போற்றினால் அவர் ஒரு தேச தந்தை என்று நான் சொல்ல வேண்டும். காந்தியை பற்றி எண்ணற்ற சொல்லலாம். அவர் கூறுவதை கேட்டால் சுவரும் சின்னதாகிவிடும் என்று தான் சொல்லப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, 1930 காந்தி ஒரு முறை சிறைச்சாலைக்கு செல்றாரு. செல்லும் பொழுது அங்கு இருந்த ஒரு காவலாளி படுத்திருக்கும் அத்தனை பேரையும் கையை தொட்டு எழுப்ப மாட்டாராம். அவர் காலால் எட்டி உதைப்பாராம். எட்டி உதைக்கும் பொழுது ஒரு நாள் காந்தியும் உதைக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் அம்மா அப்பான்னு கத்துறாங்க. ஆனா காந்தி மட்டும் ராம் ராம்னு கத்துறாரு. அவருக்கு ஒரு காவலாளிக்கு சற்று நேரம் யோசனை, என்னடா இது, நம்ம அத்தனை பேரையும் அடிச்சோம் உதைச்சோம், ஆனால் அனைவரும் அம்மான்னு கூப்பிட்டாங்க அப்பான்னு கூப்பிட்டாங்க, இவர் மட்டும் ஏன்னா ராமன்னு கூப்பிடுறாருன்னு அவருடன் ஒரு புன்னகித்த ஒரு நட்புடன் கூறுகிறார். காந்தியும் விடுதலை ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி காந்தி அவருக்கு ஒரு பரிசை தராரு. என்னன்னு பார்த்தா அதுல ஒரு காலனி இருக்கு. அப்ப அந்த காவலாளி கேட்கிறாரு, என்னோட காலடியோட அளவு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு. அப்பொழுது காந்தி சொல்றாரு, நீங்க அடிச்சது என்னோட முதுகுல பதிந்திருக்கு, அதை வைத்துதான் நான் உங்களுக்கு தைத்து தந்தேன் என்றாரு. அப்பொழுது அந்த காவலாளி கண்ணில் ஓர் அழுவை தெரிந்தது. அதை பார்த்த காந்தி ஒன்று கூறினார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு சொன்னாரு. நம்ம எவ்வளவுதான் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் நாம் நிலத்தினை போல தாங்கணுங்கிறதுக்கு ஒரு காந்தி ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம இன்னும் அசைதாரை ஒருத்தல் அவரான நன்மையும் செய்து விடல்னு ஒரு குரல் இருக்கு. நமக்கு எவ்வளவுதான் ஒருத்தர் கெடுதல் செஞ்சாலும் அவருக்கு நாம திருப்பி செய்யணும். நல்லது செஞ்சால் அதற்கு ஈடானது வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. 2007 UN ஐக்கிய நாடுகள் அகிம்சை நாளாக அக்டோபர் 2 கொண்டாடி வருகிறது. காந்தியின் பெருமையை உலகெங்கும் போற்றுவோம், மானுடத்தில் நானும் போற்றுவேன். கஷ்டத்தில் இவ்வளவு நாள் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் பேசும் பொழுதெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன், உடம்பு மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு. இது போட்டிகள்ல நான் கூறுவது. ஆனால் என் வாழ்வில் நெறியில் உடம்பு மண்ணுக்கு உயிர் என் ஐயாவிற்கு. அவர் ஒரு மெழுகுவர்த்தியை போல என் பள்ளியில் அனைவருக்கும் வெளிச்சத்தை தந்து அவர் நிகழ்கிறார். ஆனால் அதற்கு நான் பெற்ற பட்டங்களின் பரிசுகளின் வீடு எடுத்துக்கொண்டது, பெயரை பள்ளி எடுத்துக்கொண்டது. ஆனால் என் அன்பை என் ஐயா எடுத்துக்கொண்டார் என்றால் மிகையாகாது. கஷ்டத்தில் ஒரு கண்ணீராய் எனக்கு இருந்தார், இன்பத்தில் என் மகிழ்ச்சியில் இருந்தார், துன்பத்தில் என் சக தோழனாய் இருந்தார் என் ஐயா. அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் என் தந்தை என்றுதான் அவர் சொல்ல வேண்டும். என்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய்னு திருவள்ளுவர் ஒன்று சொல்லியிருக்கார். அப்படி இன்ற பொழுதில் என்னை எடுத்த தாய் தந்தையை விட என்னை வளர்த்த என் ஐயா என்றும் ஓர் பெரியவராய் எனக்கு இருக்கிறார். முதல்ல என்னை கண்டெடுத்தது என்னோட ஐயா தான். இந்த நேரத்துல ஒரு நன்றியாய் நான் சொல்ல விரும்பல, இத ஒரு பையனின் கடமையாக நான் செய்கிறேன்.
11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்குது, இலக்கியம் என்ற விழான்னு எங்கள் பள்ளியில். அப்பொழுது வரவேற்புரை நிகழ்ச்சிக்கு யார் பேசுறீங்கன்னு ஐயா வந்து இது மாதிரி கேட்கிறாங்க என்னோட வகுப்புல. அப்ப நான் எந்திரிச்சு ஐயாட்ட என் பேரை கொடுக்குறேன். அப்பொழுது ஐயா எழுதி கொண்டு போயிட்டு பேசி முடிக்கிறேன். அதுல நன்றாக பேசினேன் என்பதற்காக அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு ஐயா வந்து மாவட்ட அளவில் ஒரு பேச்சு போட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது என் ஐயா ஒரு தந்தையினை போல் வழி நடத்தி எனக்கு வெற்றியை வாங்கி தந்தார். இவ்வளவு சிறப்பு விருந்தினர்னு கூப்பிடுறதுக்கு முக்கிய காரணமே ஐயா. அவர் விளையாட்டு அவர் போட்டதுனால தான் நான் இன்று வளர்ந்திருக்கிறேன். அம்மா ஐயாவிற்கு அன்பிற்கு உண்டோ அடைக்கலம் தான் புன்கண்ணீர் பூசல் தருங்கிறதுக்கு ஒரு சிறந்த சான்றுனா ஐயா அவர்கள் தான். நான் இத்தனையோ தொலைக்காட்சியில் செய்திருக்கிறேனோ, காரைக்காலில் எண்ணற்ற போட்டிகளும் எண்ணற்ற பரிசுகளும் பெற்றிருக்கிறேன். ஆனால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் ஐயா ஒருவர் மட்டுமே நான் சொல்ல வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். இதுக்கு மேல் எனது அன்பு சகோதர சகோதரிகள் பேச உள்ளனர். இது போல் ஒரு நிகழ்ச்சிகள் அல்ல 1000 நிகழ்ச்சிகளை என் ஐயா நடத்துவார் என்பதற்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயர்வு தமிழ் சொல்லை அதை தொழுது படிக்கிறடி பாப்பா என்று பாரதியார் மொழிபணி. செந்தமிழே உயிரே நல்தேனே செயலினை மூச்சினை உணர்கரைத்தேனே என்ற பாவேந்த வன்னின்று ஆன்றோரும் தமிழ் சான்றோரும் அலங்கரிக்கும் அழகு சபைக்கண்ணில் ஆன்ற குடிக்குறந்து அருந்தமிழ் குலமாரின் அன்பான தமிழ் வணக்கம். தென் மதுரையில் முதல் சங்கம் கண்டு கமலாபுரத்திலே 2ஆம் சங்கம் குலைத்து மதுரையில் 3ஆம் சங்கம் சுரந்து தொன்மை உண்மை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை தூய்மை இயமை இயமை என்னும் பெருமைக்கு 16 சிறப்புகளை கொண்டு அறிவின் மொழியாக அன்பின் மொழியாக அழகின் மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியின் சிறப்புகளை நான் இன்னமும் சொல்ல வேண்டுமோ? அகிலத்தையே ஆண்ட அரசுகளுக்கு அடையாளம் அவனை தமிழனா. வீடு மனையால் குழந்தை உற்றார் உறவு நட்பு என்னும் குடும்பம் தொடங்கி வேளாண்மை தொழில் கலை அரசியல் ஆன்மீகம் என நீண்ட விஞ்ஞானத்தை இயக்க வைத்த புதுமை பெறுகிற தமிழ்கள் அந்த தாய் இன்று தள்ளாடு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரே, இதை நாம் உணர்த்துகிறோமா? எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என வாய்கிலேயே பேசுகிற நாம் பிறமொழி கலந்து திகட்டலாமா? அறவழி நின்று அகப்புறம் கொண்டு உள்ளத்தில் உரமேற்றிய அருந்தமிழில் அயல்மொழி கலந்து அல்லாட வைப்பதன் உரைதானா? நல்ல தமிழ் நாவல் இல்லை, வீட்டிலும் வெளியிலும் தமிழே பேசுவதில்லை. திருக்கல்வியிலும் பெயரில் தமிழ் இல்லை, வணிக நிறுவன பெயர்களிலும் தமிழ் இல்லை. அந்த வளர்ச்சியற்ற அறிவிலும் தமிழ் இல்லை, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் தமிழ் இல்லை. கால வெள்ளத்தால் அழிந்து விடாமல் கலப்பு மொழியால் சிதைந்து விடாமல் சீரமைப்பு குன்றார் இன்றளவும் நிலைத்து இருக்கும் தமிழை காக்க இலக்கிய இலக்கண வளமைகளை அள்ளி தந்த புலவர்கள் அரசர்கள் புலவர்கள் தமிழறிஞர்கள் மொழிப்போர் தியாகிகள் வருகின்ற தமிழ் நாமும் வளர்க்க வேண்டாமா? ஒரு மொழி அறிந்தால் அந்த இனமே அறிந்துவிடும் என்ற வரலாற்றை மறந்து மாற்றான் தாய்க்கு மணிமகுடம் சுட்டி பெற்ற தாயே இன்றைக்கு எட்டி வைக்கிறோமே, இது சரியா? அகிலத்தில் அடையாள மொழியாய் ஆறு இருந்தாலும் ஆறுகளுக்கு முதலாக அனைத்திற்கும் தாயாக விளங்கும் தமிழின் கடனை அளிக்க நாமே துணை போகலாமா? இனியாவது விழிப்பு கொண்டு தமிழை வளர்ப்போம். ஒரு இடத்திலுமே பகிர்ந்துவிட்டு ஒரு இடத்திலும் கொண்டு குழந்தைகளுக்கு பேசுவோம். இலக்கியத்தை கற்போம், இலக்கண விதிகளை பின்பற்றுவோம். தடமாறும் தமிழை தலைப்படுத்தி காப்போம். மீண்டும் தன்மையை ஆடுவோம். தமிழால் அழகாக்கப்படுங்கள். தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், நிரூபித்த ஊர் தமிழுக்கு நீளம் என்று பேர். இந்த தமிழங்கள் சமூகத்தின் உயிருக்கு நீர், தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழங்கள் வாழ்வுக்கு உயிருக்கு ஊர், உயிருக்கு ஊர். உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கலந்து உயிர் மெய்யெழுத்தாக வார்த்தைகளை கொடுத்து செந்தேரால் இருக்கும் சொந்தமிழில் என் உலகை முடித்த மதிப்புடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வயதுகள் ஏற ஏற முத்தி பெற பேரையை என் அவையை வணங்கி என் தலைப்பில் இறங்கி பேச வந்துள்ளேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ திருவாசகத்தில் உள்ள மூவரை பற்றி. காரைக்கால் அம்மையார், எம்பெருமான் மாணிக்க வாசகர் மற்றும் கைலை மலைநாதரை பற்றியே பேச வந்துள்ளேன். முதலாக காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் மிக அழகாக இருப்பார். அவர் மிக அழகாக இருப்பார். அவர் அழகை பார்த்த ஒரு மன்னன் காரைக்கால் அம்மையாருக்கு சரியாக 26 வயது இருக்கும் போது திருமணம் செய்து கொண்டார். ஒரு நாள் மாம்பழம் விற்று கொண்டு போனவரை எனக்கு 2 மாம்பழம் வேண்டும் என்று கேட்டார். 2 மாம்பழம் 1 ரூபாய் என்று சொன்னார். 1 ரூபாய் கொடுத்து 2 மாம்பழம் வாங்கினார். வாங்கிய பின் ஒரு மாம்பழத்தை எம்பெருமானுக்கும் இன்னொரு மாம்பழத்தை தன் கணவருக்கும் வைத்திருந்தார். கணவர் வந்தவுடன் அதை வெட்டி வைத்தார்.
கணவர் சாப்பிட்டு விட்டு இது மிக ருசியாக உள்ளது, எனக்கு இன்னும் மாம்பழம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு காரைக்காலம்மையாருக்கு வேறு வழி அறியாமல் எம்பெருமானிடம் இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தார். அதையும் வெட்டி வைத்தார். இது மிக மிக ருசியாக உள்ளது, எனக்கு இன்னும் மாம்பழம் வேண்டும் என்று சொன்னார். அதற்கோ காரைக்காலம்மையார் எம்பெருமானிடம் சென்று, எம்பெருமானே எனக்கு ஒரு மாம்பழம் தா என்று கையேந்தி கேட்டார். அப்பவே மாம்பழம் வந்து விழுந்தது. அதையும் வெட்டி வைத்தார். வெட்டி வைத்த பின் இது மிக மிக ருசியாக உள்ளது, நீ எத்தனை மாம்பழம் வாங்கினாய் என்று கேட்டார். நான் ₹1 கொடுத்து 2 மாம்பழம் வாங்கினேன் என்று சொன்னார். என்ன, ₹1 கொடுத்து 2 மாம்பழமா? என்னிடம் 3 மாம்பழமே வைத்தாய். 2 வியாபாரியிடம் இருந்து வாங்கினது, 1 எம்பெருமானிடம் வாங்கினது என்று சொன்னார். அதற்கு மன்னன் ஆச்சரியத்துடன் என் முன் ஒரு மாம்பழத்தை வாங்கி காட்டு என்று சொன்னார். அதற்கோ காரைக்காலம்மையார் அறைக்குள் சென்று வாங்கி காட்டினார். வாங்கி காட்டிய பின் மன்னன் சொன்னார், நான் ராஜசபையை ரத்து செய்து நான் வேலைக்கு செல்கிறேன் என்று சொன்னார். அதற்கோ காரைக்காலம்மையார் வேலைக்கு சென்று வாருங்கள் என்று சொன்னார். சிறிது ஆண்டுகள் கழித்து ஒருவர் பார்த்துட்டு வந்து சொன்னார், உன்னுடைய கணவர் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையுடன் இருக்கிறார் என்று. என்னவென்று அறியாமல் காரைக்காலம்மையார் நாகப்பட்டினத்தை நோக்கி சென்றார். சென்ற பின் பார்த்த பின் தான் தெரிந்தது அவர் வேறொரு திருமணம் செய்து குழந்தையுடன் இருக்கிறார் என்று. காரைக்காலம்மையார் ஆத்திரத்துடன் தன் கணவரை நோக்கி சென்றார். சென்ற பின் நீங்கள் எப்படி இன்னொரு திருமணம் செய்தீர்கள் என்று இருவருக்குள் வாக்குவாதம் நடந்தது. வாக்குவாதம் நடந்த பின் மன்னன் கோபத்தில் சொன்னார், நீ வரும்போது கிழிந்த உடையை தானே போட்டு வந்தாய், நான் வாங்கி கொடுத்ததுதானே இந்த உடை, என்னிடமே அந்த உடையை குடி என்று சொன்னார். அதற்கு காரைக்காலம்மையார் சிறிது கூட யோசிக்காமல் அவர் போட்டிருந்த உடையை அங்கே வீசிவிட்டு கைலை மலையை நோக்கி சென்றார். சென்ற பின் கைலை அது மிக புனிதமான இடம் என்று தலைகீழாக நடந்தார். அப்போதே அவரது உடம்பில் உடை வந்தது. எம்பெருமானை பார்த்தவுடன் எம்பெருமானே என்று கத்தினார். அதற்கு எம்பெருமானும் அம்மையே என்று கத்திய பின் நான் உங்கள் கால் அடியிலே இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு எம்பெருமான், நீ என் கால் அடியிலே அமர்ந்து மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அமர்ந்து மட்டுமே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த பின் 63 நாயன்மார்களில் காரைக்காலம்மையார் மட்டுமே சிறப்பு வாய்ந்தவர். ஆண்களிலும் சரி பெண்களிலும் சரி காரைக்காலம்மையார் மட்டுமே தான் அமர்ந்திருப்பார். அடுத்ததாக எம்பெருமான் மாணிக்கவாசகரை பற்றி பேச வந்துள்ளேன். எம்பெருமான் மாணிக்கவாசகருக்கு 6 வயது இருக்கும் போது தனது தந்தையை இழந்தார். இழந்த பின் நிறையாக சிவ தொண்டுகள் செய்தார். எம்பெருமான் ஒரு சாதாரண மனிதரை போல் வந்து அவர் சொல்ல சொல்ல ஓலைச்சுவடி எழுதினார். சிவபுராணத்தில் 32வது வரியாக அவருக்கு என்ன எழுதென்று தெரியவில்லை. தெரியாமல் அடுத்தடுத்து சொன்னார். மாணிக்கவாசக பெருமானுக்கும் 32 வயது ஆனது. அதற்கு நடராஜ பெருமான் தனது திருவுருவத்தை காட்டினார். காட்டிய பின் நீ இப்பொழுது 32வது வரியாக என்ன எழுத போகிறாய் என்று கேட்டார். அதற்கோ எம்பெருமான் மாணிக்கவாசகர், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று சொன்னார். மெய்யே உன் பொன்னடிகள் என்றால் இன்று நான் உன்னுடைய பொன்னடிகள் கண்டு வீடுற்றேன் என்றால் உயிர் உற்றேன் என்று அர்த்தம். அடுத்ததாக கைலை மலையானையை பற்றியே பேச வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு வாதி என்ற பாட்டி வசித்து வந்தார். அவர் புட்டு சுட்டு போடுவார், ஆனால் காசு வாங்க மாட்டார். ஒரு நாள் ராஜா வரி கேட்டு வந்தார். வந்து மிக கோபத்துடன் மன்னர் கேட்டார், எனக்கு வரி கட்டியே ஆக வேண்டும் என்று. நான் நாளைக்குள் கட்டி விடுகிறேனே என்று அவரிடம் சொன்னார். சொன்னவுடன் யாராவது ஆள் கிடைப்பாங்களா என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பையன் அந்த வழியாக சென்ற பின் ஏப்பா அப்பா இங்கே வா என்று சொன்னார். அதற்கு எம்பெருமான், என் அம்மையே என்று கேட்டார். கேட்டவுடன் எனக்கு இந்த மன்னன் மட்டும் ராஜாவிடம் போய் வரி கட்டி விடு என்று சொன்னார். யோசித்தார் அவரும். சரி, உனக்காக நான் இதை செய்கிறேன், எனக்காக நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கோ வாதி பாட்டி, என்னிடம் காசு இல்லையப்பா, நான் வேண்டுமென்றால் இந்த புட்டை தருகிறேன் என்று சொன்னார். புட்டா? சரி, உடைந்த புட்டை மட்டுமே தான் எனக்கு தர வேண்டும், உடையாத புட்டையெல்லாம் நீ வைத்துக்கொள், 50 புட்டு மட்டுமே வேகவே என்று சொன்னார். அதற்கு 2 கூட மற்ற மண்ணை மட்டுமே தொலைநோக்கில் உள்ள அரசவையில் கொண்டு போய் கொட்டினார். அப்போது வாதி பாட்டியிடம், அம்மையே எனக்கு பசிக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு பாய் போட்டு பானையை திறந்து பார்த்தால் எல்லா புட்டும் உடைந்திருந்தது. என்ன அதிசயமப்பா என்று ஒரு புட்டு மட்டும் உடையாமல் இருந்தது. அதை எடுக்க கூடவில்லை. எடுக்க போகும்போதே அதுவும் உடைந்தது. 50 புட்டையும் அந்த பையனுக்கே வைத்தார். வைத்த பின்
வைத்த பின் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வாதி பாட்டி கேட்டார், என்னப்பா புட்டு சுவையாக உள்ளதா என்று. அதற்கோ அந்த பையன் சொன்னார், நான் எப்பொழுதும் சாப்பிடுகிறேன், எப்பவும் போலேதான் இருக்கிறது என்று கேட்டார். வாதி பாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் எப்பொழுதும் வந்து சாப்பிடுவான் என்று நினைத்து கொண்டு விட்டுவிட்டார். அப்போது நன்றாக சாப்பிட்டு விட்டு உறங்கினார். உறங்கிய பின் தொற்றன் பார்த்து கொண்டு போய் மன்னனிடம் சொன்னார், வாதி பாட்டிக்கு வேலை செய்ய வந்த ஆள் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான் என்று. அதற்கு ராஜா சாட்டையை எடுத்து வந்தார். அந்த பையனிடம் என்ன ஏது என்று ஒன்றும் கேட்கவில்லை. அவரை அடித்தார். அடித்த பின் அந்த பையன் மறைந்தார். மறைந்த பின் எங்கிருந்தோ சத்தம் வந்தது, நான் தான் எம்பெருமான் என்று. என்ன எம்பெருமானா என்று அந்த சாட்டையை கீழே போட்டு மன்னன் கீழே குனிந்தார். அப்போது மன்னன் பின்னாடி 1000 மக்கள் வந்தனர். அந்த 1000 மக்களுக்கும் அந்த சாட்டை அடி விழுந்தது. அது தில்லையில் உள்ள சிவபெருமானுக்கு முதுகில் பார்த்தால் ஒரு தழும்பு இருக்கும். என் உரையை முடிப்பதற்கு முன் ஒரு மந்திரத்தை கூறி முடிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, அண்ணாமலைய கண்ணா போற்றி, கண்ணாளமுத கடலே போற்றி, காவாய் கழக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். தாயும் தந்தையும் தந்த சொன்ன அதிகப்படியோ மாறாரோ சொல்லி தந்த அறிவிக்கப்படியோ தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச வந்திருக்கும் தலைப்போ சுருதின கவிதை. சுதந்திரம், சுதந்திரம், நேர்மை நேர்மையா சுதந்திரம், நேர்மை நேர்மையா சுதந்திரம், படிக்காட்டுக்கு சுதந்திரம், படிக்காட்டுக்கு சுதந்திரம், நிற கட்டபொம்மனின் கண்டுபிடித்த சுதந்திரம், நிற கட்டபொம்மனின் கண்டுபிடித்த சுதந்திரம், வேறு நட்சத்திரின் வெட்கையா சுதந்திரம், வேறு நட்சத்திரின் வெட்கையா சுதந்திரம், இந்திரா காந்தியின் இருபது நட்சத்திரின் சுதந்திரம், இந்திரா காந்தியின் இருபது நட்சத்திரின் சுதந்திரம், சுதந்திரம், படைப்பின் பங்களிப்பா சுதந்திரம், பாரதியின் படைப்புகளா சுதந்திரம், பாரதியின் படைப்புகளா சுதந்திரம், காமராஜரின் கண்முத்தா சுதந்திரம், காமராஜரின் கண்முத்தா சுதந்திரம், தியாகிகளின் தியாகத்தா சுதந்திரம், தியாகிகளின் தியாகத்தா சுதந்திரம், சுதந்திரத்தை காப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். ஜெய ஹிந்த், 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 ஜெய ஹிந்த். தாய்மணிக்கீடு சொல்லும் ஜெய ஹிந்த், தாயகம் காற்றும் தன்னம் போற்று சொல்லும் ஜெய ஹிந்த், ரத்தம் சிந்திய சொல்றேன், ரத்தம் சிந்திய சொல்றேன், காஞ்சிமான் கண்ட கண்ணிய பூமி, தாய்மணிக்கீடு சொல்லும் ஜெய ஹிந்த், தாயகம் காற்றும் தன்னம் போற்று சொல்லும் ஜெய ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் தென்னம் ஒன்றோ, பறவைகள் பல ஒன்றோ, வானம் ஒன்றோ, ஜலகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றோ, வாசல் பல ஒன்றோ, தேசம் ஒன்றோ, பூக்கள் கொண்டே வந்தோம் இது புண்ணிய தேசமரா, காக்கள் கொண்டே வந்தோம் தலைவாயும் தேசமரா, எங்கம் இவை இரண்டு தலை கொடுத்தார் அந்த அழைப்பதற்கும் தாயகமே எந்த முதல் வணக்கம். தாய்மொழிக்கு சொல்லும் தாயகம் சொல்லும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ தேசிய ஒருமைப்பாடை பற்றி. நம் பாரதம் பல்வேறு மதம், மொழி, இனம், கலாச்சாரம், தட்பவெட்பநிலை முதலியனை கொண்டு விளங்குகிறது. இங்கு வாழ்கின்ற மக்கள் பல கோடியாயும் சூழ்கின்ற வேதங்களும் அந்த தொகை இருக்கும். இது மட்டுமன்றி கட்சி பிரிவுகளும் இந்நாட்டை வருத்துகின்றன. அதனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்த துணை கண்டத்து மக்கள் ஓரின மக்களாக வாழ்வதற்கு இன்றியமையாத வேண்டப்படுவது தேசிய ஒருமைப்பாடு ஆகும். முற்காலத்தில் வேற்றுமைகள் பல இருப்பினும் ஒற்றுமை காண பேரரசர்களும் சிற்றரசர்களும் இணைந்தன. சங்க காலத்தில் ஊரே யாவரும் கேளிர் என்னும் பொன்மொழி போற்றப்பட்டது. அந்நியர் படையெடுப்பால் நம் நாடு சீர்கெட்டது. எங்கும் பிரிவுணர்ச்சினை வேற்று நாட்டவர் தூண்டிவிட்டு லாபம் கண்டனர். இதிலிருந்து விடுதலை பெற திலகர், கோகலே, காந்தியடிகள் போன்ற பல தலைவர்களால்
ஒற்றுமை உணர்ச்சி எழுச்சி ஏற்பட்டு ஒருமைப்பாட்டு உணர்வு ஏற்பட்டிருந்தாலும் அதில் சில வேறுபாடுகள் இருந்தன. வங்கத்தில் ஓடும் நீரை கொண்டு இந்தியாவில் பிற இடங்களில் பயிர் செய்வோம் என்றார் பாரதியார். நம்மிடையே வேற்றுமைகள் இருப்பினும் அதில் வேறுபாடுகள் கொள்ளக்கூடாது என்று வெள்ளை நிறத்தொரு பூனை என்ற பாடலில் தெளிவாக்குகிறார். ஒவ்வொரு தனி மனிதனும் தம் மொழி, மதம், கலை ஆகியவற்றை பேணி காக்க வாய்ப்பு தர வேண்டும். எல்லா மாநிலத்தவருக்கும் வேலை வாய்ப்பு சமமாக இருத்தல் வேண்டும். ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலவுடன் நட்புறவை பெறுதல் வேண்டும். வணிகம், போக்குவரத்து, கல்வி முதலியனவற்றால் மாநிலத்துக்கு மாநிலம் உறவை வளர்க்க வேண்டும். இருக்கும் பெண்களை அடிமையாக நடத்தும் எந்த ஒரு நாடு முன்னேற்றத்தில் இல்லை. எனவே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். மாதம் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்கிறார் பாரதியார். பெண்களை எண்ணத்தால், சொல்லால், செயலால் இழிவுபடுத்துவது அறிவற்ற செயல். பெண்ணின் வாழ்வியல் வகுத்தால் அது கல்வியில் தொடங்க வேண்டும். பெண்கள் வேறு வழியில் பெற முடியாத முன்னேற்றத்தை கல்வியால் பெற முடியும் என்பதே உண்மை. அந்த பெண்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதோடு ஆட்சி அரசியலிலும் பங்கேற்கிறார்கள். இதனை பாரதியார் பட்டங்கள் ஆவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அன்றே உணர்ச்சி இருந்து பாடியுள்ளார். இன்று பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஆண்களோடு சரிசமமாக பங்கு கொண்டு வருகின்றன. பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான முக்கிய அம்சமாக பெண் கல்வி கருதப்படுகிறது. ஆணுக்கு கல்வி புகட்டினால் ஒருவனுக்கு கல்வி அளிக்கிறோம், அதே ஒரு பெண்ணுக்கு கல்வி புகட்டினால் ஒரு நாகரிகத்துக்கே கல்வி அளிக்கிறோம் என்கிறார் காந்தியடிகள். பெண்களின் வளர்ச்சியை பற்றி அறியாத சில மூடர்கள் அதற்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, பெண் புத்தி பின் புத்தி என்ற கேள்விகளையும் கேட்டு வந்தனர். பெண்களை இந்த நிலையில் இருந்து மாற்றி அமைக்கவே பல போராட்ட வீரர்களான மகாகவி பாரதி, கல்விக்கு கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், பெரியார் போன்ற பல தலைவர்களால் பெண்களுக்கு கல்வி திட்டமானது கிடைக்கப்பட்டது. கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று பாரதிதாசன் தனது பாடல் மூலம் கூறுகிறார். பெண்கள் கல்வி அறிவு பெற்றதால் உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் கால் தர பதித்துள்ளனர். விளையாட்டுத் துறையில் பி.வி. சிந்து, விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கல்பனா சால்வா போன்றவர்களும் உள்ளனர். இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். முன்பெல்லாம் ஆண்கள் மட்டுமே வருவாய் ஈட்டிக் கொண்டிருந்தனர். இப்பொழுது பெண்கள் கல்வி அறிவு கிட்டியதால் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வருமானம் ஈட்டுகின்றனர். இதனால் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளது. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர்கள் மாய்ந்து விட்டனர். வீட்டுக்குள்ளே பெண்களை பூட்டி வைப்போம் என்ற பிந்தைய மனிதர்கள் தலை கவிழ்ந்தனர். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடும் காணி. பெண்களின் அறிவே இந்த உலகின் பேதமையை அற்று போக செய்யும் என்று எழுதினார் பாரதியார். எனவே வீட்டை அலங்கரிக்கும் பெண்களுக்கு நாட்டை அழகாக்கும் பெண் கல்வியை வளர்ப்போம் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முத்தமிழாய் உருவழிக்கும் நற்றமிழாய் மொழிக்கெல்லாம் தாயாக ஆனவளாம். முத்தாய் இலக்கணமும் இலக்கியமும் முடிசூடி புகழெல்லாம் கொண்டவளாம். கத்துக்கடல் புகழ் தாண்டி பொழிந்தவளாம். இத்தரையில் நகரில்லா பெருமளத்தை ஏற்றமுறை கொண்டவளே தமிழெண்ணை. உன்னதனை உணர வைக்கவும் உடலையும் உள்ளத்தையும் செம்மையாக்கவும், காட்டு மிராண்டியை மனிதனாக்கவும், காட்டுவாசியை அறிஞனாக்கவும், கோபம் தணிக்கவும், கொள்கை அறியவும், இன்னல் நீக்கி இன்பம் தரவும், படிக்க உயரவும், படிக்கெல்லாம் இருந்து உயர்த்தவும், சாதனைகளை சோதனைகளாக்கவும், வேதனைகள் நீக்கி வேகம் அளிக்கவும், குற்றவாளியை திருத்தவும், குற்றங்கள் களையவும், விஞ்ஞான வளர்ச்சிக்கும் விஞ்ஞானியின் வளர்ச்சிக்கும் எடுத்து செயல் முடிக்கவும், ஏணிப்போல் உயரவும், ஆற்றல் பெருகவும், அறிவு வளரவும், பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த எண்ணறிவை பூத்தெடுத்து தருகிறேன், செவிமடுத்து கேளுங்கள். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இயற்கை வேளாண்மை. இன்றைக்கு வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர குடி உயரும், குடி உயராக கோல் உயர்வான் என்ற ஔவையாரின் வழிகளுக்கேற்ப அனைவரும் இயற்கை வேளாண்மை முறையை மேற்கொள்ள வேண்டும். வேளாண்மை தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. அது கம்பீரமாக இருக்கும் போதுதான் ஒரு நாடு நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கு வேளாண்மையின் பயனை பலரும் உணரவில்லை. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பெரிதும் என தப்பு கணக்கு போடுகிறார்கள். உழவு இல்லையேல் வாழ்வு இல்லை, உழவு இல்லையேல் உயர்வு இல்லை. மனிதன் உடல்நலம் பெற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பயனுள்ளதாக மாறுகிறது. செயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் உரத்தை பயன்படுத்துவதால் மண்வளம் பாதிக்கிறது. மண்புழு என்பது மண்ணின் தோழன். செயற்கை உரத்தால் அதை சாகழிக்கிறோம். மரபு விதைகள் நமது உழவு விதைகள். கலப்பின் விதைகளால் அதை அடிக்காதிருப்போம். கால்நடை கழிவுகள் வளத்தின் தோழர்கள். மேநாட்டு விஷத்தால் விரட்டாதிருப்போம். இயற்கைக்கு திரும்புவோம், வாழ்க்கை வளம் பெறும். உழவை விட்டு வாழ்வில் எதையும் சிந்திப்பது அறிவீனம். எனவேதான் வள்ளுவர் சொன்னார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை.
உழவனிட கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உழவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் பொக்கிஷத்தை மூடுவான், கேட்டு வாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. உழவனிடம் கையேந்துங்கள், உழவினை மதிப்போம், உழவனை மதிப்போம் என்று கூறிவிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் ஆசிரியை வள்ளி அவர்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாய்மையை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்ல தூண்டும் ஒரு அற்புதமான மனுஷி. அவர்களோட நிறைவுரையை கேட்போம். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா, மீண்டும் ஒரு முறை வணக்கம். ஐயா அவர்கள் அவர்களுடைய மாணவர்களை மிக சிறப்பாக வழி நடத்தி அழகாக கொண்டு வந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள். அதுவும் அவங்க மாணவர்கள் எந்த அளவுக்கு ஏழ்மை நிலையில இருக்கிறாங்கன்றத நேரடியாவே நான் பார்த்துட்டேன். அதை பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய புண்ணியான்றது நான் அந்த இடத்துல இருக்கிறதால எனக்கு தெரியுது. எவ்வளவு பெரிய விஷயத்த ஐயா அவர்கள் பண்ணியிருக்காரு. அந்த மாணவர்கள்ல அவங்க ஒரு சிறப்பான நிலையை எத்தனை பேர் வரப்போறாங்களோ அது எல்லா பெருமையும் ஐயா அவர்களுக்கு தான் சேரும். வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்கள் ஐயா. நன்றி நன்றி. இந்த வயதிலேயே அந்த மதுவினால் உண்டாகும் தீமைகளை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வயசுல அந்த மதுவை பத்தி என்ன தீமைன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவரு அதை ஃபாலோ பண்றது இல்லாம மற்றவங்களுக்கும் அது அவர் அறிவுரையா அவர் எடுத்து சொல்லுவார். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு திறமை வந்துரும். அது மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய மாணவர்கள்ல நிறைய பேர் பெற்றோர்கள் இது மாதிரி அவங்க அப்பா மதுவால வீட்டுல குடும்பத்தை சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வருத்தப்படும் போது எனக்கு ரொம்ப இதுவா கஷ்டமா இருக்கும். நானே சொல்லுவேன், அப்பா கிட்ட நீ கிட்ட போய் உட்கார்ந்து அன்பா சொல்லு, அப்பா இனிமேல் நீங்க குடிக்காதீங்கப்பா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு தேவையெல்லாம் உங்களால பூர்த்தி செய்ய முடியல, அதனால எவ்வளவு பணம் விரயமாகுது மதுவால அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி நானே நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், அப்பா கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பம் ரொம்ப பாதிச்சிருக்குதான் நான் நேரடியா பாக்குறேன் என்னுடைய பெற்றோர்கள் கிட்ட. அதனால அந்த அழகா அந்த இதை கௌசிகன் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. கௌசிகனுக்கு பாராட்டுக்கள். அடுத்தது தாமோதரன் என்னன்னா அவரு காந்தி நமக்கு தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல நம்ம தந்தை நமக்கு தந்தைன்னு சொல்றோம். காந்தி நம்ம நாட்டுக்கே ஒரு தந்தை. அதுவும் இல்லாம அவரு எளிமையை கடைபிடிச்சாரு. அந்த எளிமைன்றது அது ரொம்ப சுலபமான விஷயமே கிடையாது. அந்த எளிமையை கடைபிடிக்கிறது அதுல எவ்வளவோ ஒரு கஷ்டங்கள் கடினமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது இருந்தாலும் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் அந்த எளிமையான உடையை உடுத்தி மக்களுக்கு அந்த எளிமையை ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு. எளிமைக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு. நாட்டுக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டான்னு ஒரு சிறு கதை மூலமா வேற சொன்னாரு. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாருக்குமே காந்தியடிகள் வாழ்வுல என்னென்ன நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கும்ன்றத இன்னொருத்தர் மூலமா கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது இது அவர் அந்த கதை சொன்னது. அதுவும் இல்லாம இறுதியா மாதா பிதா குரு தெய்வம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் எல்லார் முன்னிலையிலும் அவருடைய ஆசிரியரை ஒரு பிதாவா எண்ணி அவருக்கு நன்றி சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவருடைய ஆசிரியருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கு இன்னொரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதாவது அந்த இடத்தை தந்தையா எண்ணும் அளவிற்கு வெற்றிவேலன் ஐயா அவர்கள் தாமோதரனுடைய நெஞ்சில அந்த உயர்ந்த இடத்தை பிடித்ததற்கு ஐயாவிற்கு பாராட்டுக்கள். இது மாணவரும் ஆசிரியரும் ஒவ்வொரு. அடுத்தது சாஷா அவர்கள் அம்மா சொன்னது போலதான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு KP சுந்தராம்பாள் எப்படி பாட்டு பாடிருப்பாங்களோ அந்த மாதிரியேதான் இருந்தது எனக்கு. ரொம்ப அருமையா அழகா அந்த முருகப்பெருமான்ட்ட அந்த ஔவை பாட்டு எப்படி அப்படியே மனமிறங்கி அவங்ககிட்ட வேண்டி அப்படியே அந்த தெய்வ இதோட பாடுவாங்களோ பக்தியோட பாடுவாங்களோ அது மாதிரியே தான் இருந்தது அவங்க பேசுறது. அவங்க பேசும்போது அது கட்டளையாவே சொல்லல, அவர் மாதிரி கனிவாக பேசினாங்க அவங்க. இதுவும் ஒரு விதம் தான். அந்த பேச்சுல இது ஒரு பல விதம் இருக்கு, இது ஒரு விதம். இது ரொம்ப சிறப்பா இருந்தது. சாஷாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து முத்தரசன் ஒரு மகனே தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஈன்று
தனக்காக எவ்வளவு வழிகளை பொறுத்திருக்காங்கன்றத ஒரு மகனே அதை உணர்ந்து சொல்லும் போது அந்த தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்கன்றது ஒவ்வொரு தாய்க்கும் அது உணர முடியும். அதை பேசும்போது அவங்க தாயே கூட நினைச்சிருப்பாங்க, இது மாதிரி இன்னும் ஒரு 4 மகனை கூட பெற்றிருக்கலாம் நம்ம அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய தாயுடைய அவங்க பெற்றெடுக்கும் போது உள்ள துன்பங்களையும் வலிகளையும் அழகா அவர் சொல்லும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு தெய்வமாவே எண்ணி அழகா அதை சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து நீலாம்பாள் வந்து அழகா நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு அழைச்சி போயிட்ட மாதிரி இருந்தது. அம்மா சொன்ன மாதிரி இவங்க கதா காலட்சேபம் மாதிரி அழகா பண்ணாங்க. காரைக்கால் அம்மையார் பத்தியும், அதுக்கப்புறம் மாணிக்க வாசகர் வந்து அவருடைய சிவபக்தியை பத்தியும் அழகா சொன்னாங்க. வந்து அருள் பாலிப்பதனுடைய சிவனுடைய திருவிளையாடல்கள் வந்து எப்பயுமே நம்ம வந்து ரசித்து கேட்கும்படியா தான் இருக்கும். இவங்க சொல்லும் போது ரொம்பவே நல்லா ரசிச்சு நம்ம கேட்கும்படியா இருந்தது. அதுவும் வந்து அவங்க அதாவது பக்தியோட முடிச்சாங்க. இறுதியா வந்து அந்த சிவமந்திரத்தை சொல்லி அந்த பக்தியோட முடிச்சாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் நீலாம்பரி. அடுத்தது சகீரா வந்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் அவங்க செஞ்ச தியாகத்தையும் வந்து அவங்களுடைய சிறப்பும் பெருமையும் சேர்த்து சொன்னாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அந்த சுதந்திர பாடல் ஒன்று அவங்க பாடி அந்த பேச்சுரையை வந்து நிறைவு செஞ்சாங்க. விடுதலை போராட்டத்துல வந்து நம்ம எப்படி இப்பயே நம்ம கலந்து கொண்டு இருக்க மாதிரி அவங்க அந்த ஒரு வீரமா அந்த எழுச்சியோட அந்த சொன்னாங்க. இப்ப நமக்கே அது ஒரு சம்பவம் மாதிரி இருந்து இப்ப நம்மளே கலந்துட்டு இருக்க மாதிரி அந்த போராட்டத்துல இருந்தது. அவங்களுடைய இது ரொம்ப நல்லா இருந்தது. சகீராக்கும் பாராட்டுக்கள். யாழினி அவர்கள் வந்து தேசிய ஒருமைப்பாடு பத்தி சிறப்பா சொன்னாங்க. மொழி இன வேறுபாடு இன்றி நம்ம வந்து ஒற்றுமையா இருந்தாதான் நம்ம யாருமே அடிமைப்படுத்த முடியாது. நாட்டுக்குள்ளேயே வந்து எந்த மாநில சண்டையும் இன்றி வாழ்ந்தாதான் நாடும் சிறப்புறோம், நாமும் சிறப்பா வாழ்வோன்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. நாட்டில் முன்னேற்றமே வந்து தேசிய ஒற்றுமையில தான் இருக்குதுன்றத ரொம்ப அழுத்தமா யாழினி சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது யாழினி. வாழ்த்துக்கள். அடுத்து இளம்பிறை வந்து ரொம்ப அழகா பெண்ணடிமை பத்தி சொன்னாங்க. பாரதி எவ்வளவு அழகா அந்த எழுச்சியான பாடல்கள் எல்லாம் பாடி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன அந்த காலத்துல இருந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு அவள் எழுச்சி பாடல்கள் மூலமா அழைச்சிட்டு வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து எந்த அளவுக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்றதை நம்ம கண்கூடா பாக்குறோம். எவ்வளவு சாதனைகளை படைச்சிருக்காங்கன்றத பாக்குறோம். அதை வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதை உணர்ந்து சொன்ன மாதிரிதான் இருந்தது. அந்த வயதுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இளம்பிறை அவங்களுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து மாணவர்களை கொண்டு வரணும். ரொம்ப அதுக்காக நீங்க நிறைய வந்து கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது எனக்கும். ஏன்னா அந்த நிலைமையில நானும் இருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளும் இது மாதிரி ஏழ்மை நிலையில தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து நான் கொண்டு வரும்போது அம்மா கிட்டதான் அதுவும் சொன்னேன். முதல் முறை கொண்டு வரும்போது அவங்களுக்கு எப்படி வந்து இந்த ஜூம் மீட்டிங்குள்ள வரணும்னே தெரியாது. எல்லாமே ஒரு நாள் நான் வந்து கிளாஸ் எடுத்து நானே ஒரு லிங்க் அமைச்சு அதுல பிராக்டிஸ் கொடுத்துட்டு அடுத்த நாள் அவங்களை கொண்டு வந்தேன். அது எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு தெரியும். அது மாதிரி ஐயா அவர்களும் ரொம்ப வந்து அதுக்காக பாடுபட்ட அழகா அந்த குழந்தைங்களை வந்து ரொம்ப வந்து மிளிர வச்சிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது என்னால உணர முடியுது. ஐயா நீங்க தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும். எல்லா குழந்தைங்களும் இன்னும் இன்னும் உங்க காலத்துல இன்னும் நிறைய குழந்தைகளை நீங்க வந்து சந்திப்பீங்க. எல்லா குழந்தைகளும் ஒரு தகப்பனா உங்களை நினைச்சு உங்ககிட்ட வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். அவங்களுடைய திறமைகள் எல்லாம் நீங்க இன்னும் மிளிர வைக்கணும்ன்றது என்னுடைய ஆவல் ஐயா. நன்றி ஐயா. கண்டிப்பாமா. கண்டிப்பாமா. மிக்க நன்றி. தங்களுடைய வாழ்த்துதலுக்கு மிக்க நன்றி அம்மா. நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான நிறைவுரை வழங்குனீங்க அம்மா. பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க நன்றி. தங்களின் சூழலையும் தாண்டி இங்கு இணைந்து குழந்தைகளுக்கு வாழ்த்துரை வழங்கியமைக்கு அன்பின் சங்கமம் மற்றும் தமிழாளி காட்சி சார்பாக எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா.